ஹே போக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம போக்கிமான் ஹாரிசான்ஸுடைய 42வது எபிசோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 35ஆவதுல ஸ்டாப் பண்ணி 42ல் அப்லோட் பண்ணுறியாடா அப்படின்னு சொல்கிறது கேட்குது. 36லேருந்து 41க்குலாம் நான் வீடியோ ரெடி பண்ணி வச்சிட்டேன். வர நாட்களில் ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 42வது எபிசோடோட கதைக்களத்தை பார்க்கலாம். ராய் அண்ட் நம்மளுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பீச்சுக்கு வந்திருக்காங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போது இந்த மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு, ஃப்ரெடி நான் வந்து நிறைய சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், போய் குளிச்சுட்டு வாங்க அப்படிங்கும்போது நம்ம டாட்டை கூப்பிட்றாங்க. டாட்டுக்கு வந்து கடல்னா ஆகாது போல், இல்லை நான் கடலுக்கெலாம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து ஒயிட் லிட் அப்படின்னு ஒரு போக்கிமான் வந்து பார்க்குறாங்க. இது ஒரு வாட்டர் டைப் போக்கிமான். இது வந்து பார்க்க ஒரு புழு மாதிரி இருக்கக்கூடிய அந்த மணலில் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த கடலுக்கெலாம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து சுற்றி பாதுகாக்க ஒருத்தங்க இருப்பாங்க. இந்த பே வாட்ச் மாதிரி தான் அது. கடலில் வந்து யாரும் விழுந்துட்டாங்கன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கு போலீஸ் கிடையாது, கடல்லையே ஒரு பாதுகாப்பு அமைப்பு இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னு தெரில. ஸோ அதேமாதிரி இந்த சீரீஸ்லேயும் காட்டியிருக்காங்க, கடலை சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்ண போயிட்டார். அதுக்கடுத்து ஒரு போக்கிமானை பார்க்குறாங்க நம்ம லீக்கோ அண்ட் ராயும். அதோடைய பேர் கூட ஜாப்பனீஸில் வந்து டால்ஃபின் மாதிரி தான், பால்ஃபின்னு ஒரு வார்த்தை வருது. இந்த டால்ஃபின் போக்கிமான் வந்து இப்போதைக்கு நம்ம டால்ஃபின் போக்கிமான்னு இதை வந்து நான் அடையாளப்படுத்துகிறேன். ஏன்னா ஜாப்பனீஸில் இதோட பேரை வந்து டால்ஃபின்ங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு போக்கிமான், அது வந்து டால்ஃபின் மேன் அப்படின்னே சொல்கிறாங்க அது ஜாப்பனீஸில். இங்கிலீஷ் நேம்லாம் எனக்கு கரெக்டாக தெரிலங்கிறதுனால இதை நான் உங்களுக்கு விளக்குகிறதுக்காக இந்த பேரை வச்சு சொல்கிறேன். இது இங்கிலீஷில் ரிலீஸ் ஆகும்போது நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராயோட ஃபீகோக்கோ ஒரு இடத்துல வந்து இலைப்பாரிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு தண்ணிக்குள்ளே விழுந்துருது. ஸோ அப்போது அந்த டால்ஃபின் மேன் போக்கிமான் வந்து இந்த மாதிரி கேட்ச் பிடிச்சது. இதை ஃபோட்டோ எடுக்கிறதுனே அங்கே ஒரு 3 பேர் கூட்டமாக நின்றுட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அப்படி நிம்மதியாக அவங்க வந்து கலெக்ஷனில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த போக்கிமானையும் பார்த்து சந்தோஷப்படுதாங்க, இதை பற்றி பேசுகிறாங்க. அந்த டால்ஃபின் போக்கிமானை வந்து நம்ம லீக்கோ பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து இந்த போக்கிமானை வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரமாக தான் இங்கே வச்சு கொண்டு போய் இந்த கதையை வந்து தொடர்ந்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் கிளாஃப்னு ஒரு நண்டு போக்கிமான் கிட்ட அந்த டால்ஃபின் மேன் அந்த போக்கிமான் வந்து மாட்டிக்கும். இந்த நண்டு போக்கிமான் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, கிளாஃப், அந்த பேரை கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கேமை தழுவிய ஒரு போக்கிமான் தான் இது. ஸோ அதுக்கிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ராங் மேன் வந்து காப்பாற்றுறாரு. அந்த ஸ்ட்ராங் மேன் யாரும் இல்லை, இவர் நம்மளுடைய அந்த கிராண்ட்பான்னு ஒருத்தர் கப்பலில் இருப்பார்ல, ஸோ அவர் தான் மாடு இடத்துல வந்திருக்கார் இந்த இடத்துல. ஸோ அப்போது அந்த போக்கிமான் அந்த கிளாஃப் போக்கிமான் கிட்டேருந்து இந்த டால்ஃபின் மேனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இவரும் சேர்ந்து போராடுறாரு. ஸோ அன்பால் அந்த போக்கிமானை வந்து கட்டி போட்டுருந்தாங்க, எல்லா போக்கிமானையும். அது ஒரு அட்டாக்கு. ஸோ அது மூலயமா கட்டி போட்டுருந்தாங்க. பார்க்க கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது. எனக்கும் எப்படா இதை வந்து சமாளிப்பாங்கன்னு தோணுச்சு. பட் ஆனால் இந்த இதில் ஒரு ட்விஸ்ட் வச்சு கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் நம்மளுடைய அந்த தாத்தா இருக்கார்ல, அவர் தான் அந்த ஸ்ட்ராங் மேன்னு ரீகோக்கும் ராய்க்கும் தெரியாமல் தான் வந்திருப்பார், மாறு இடத்துல வந்திருப்பார். இவர் வந்து இந்த இடத்துல ஏற்கனவே உட்கார்ந்த இடத்துல முதுகு வலிக்கு அப்படின்னு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவரை சுற்றி ஒரு மர்மம் இருக்குது. இவர் வந்து ஆஷிங்காங்க பல பேர், பட் ஆனால் அதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ அதுக்கடுத்து அவங்க எடுத்த ஃபோட்டோவெல்லாம் ஃப்ரெடி அண்ட் டாட் கிட்ட காட்ட அங்கே ஒரு பீச் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சுதாங்க.